வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே பிப்ரவரி 5ஆம் தேதி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், இதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் நம்மளோட கால்குலேஷன் ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கால்குலேஷன் ஃபார்முலாவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 23,768 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,851 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,895 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,641 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,597 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,517 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே இன்னைக்கு நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கடந்த ஒரு வாரமாக நிஃப்டிக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிட்டு இருந்த சமயத்தில் நமக்கு இப்போது நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே பிரேக் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இந்த இடம் ஒரு கரெக்ஷன் பாயிண்ட்டுன்னு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இந்த 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரியும் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் மேலே மூவ் ஆகி திரும்ப நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு நிஃப்டியில் அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது நெகட்டிவ்ல மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த லைனை நமக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவலை டச் பண்ணுதான்னு நம்ம பார்க்கணும். இந்த லைன் நமக்கு ரொம்ப முக்கியம். 23,800 பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும். அந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நிஃப்டி அடுத்த கட்டத்துக்கு மேலே மூவ் ஆகும் அல்லது திரும்பவும் நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த இன்ட்ராடேக்குரிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை நாளைக்கு நம்ம ரொம்ப அடிப்படையாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்ஸை செட் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் கொடுத்துருக்கோம், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 டே சார்ட்டு. இது வந்து நமக்கு ஆல் டைம் ஹையர் டச் பண்ணதுக்கான சேனலு. இது நம்ம க்ளோனிங் சேனல். நமக்கு ஆல்ரெடி 3வது சேனல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நமக்கு இந்த பிப்ரவரி ஸ்டார்டிங்லேயே இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி 2வது சேனலுக்குள்ளே நுழைஞ்சது. இன்னும் 2வது சேனலுக்குள்ளே தான் நமக்கு நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இது இங்கேயே கண்டினியூ ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் கொடுத்து ஒன்று நமக்கு இங்கே மேலே போகும் அல்லது நமக்கு திரும்பவும் இந்த சேனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ்லாம் வச்சுருக்கோம். அந்த லெவலை ஒவ்வொரு லெவலையும் ஜோன் செட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் இருக்குது. இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னா பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கடந்த ஒரு வாரமாக பேங்க் நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆன நிலையில் பைவட் பாயிண்ட்டுக்கு முதன்முறையாக இப்போது கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 50,475 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,652 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,782 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 50,168 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,038 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,861 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இன்ட்ராடே ட்ரேட் லாங் டேர்ம் ட்ரேடிங்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ராடேக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த சேனலில் நம்ம முதல்ல இந்த சேனல் நம்ம வச்சுருந்தோம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் வச்சுருந்தோம். அதை பிரேக் அவுட் பண்ணி தான் மேலே போச்சு. இப்போ இந்த லெவலை வச்சு நம்ம அங்கே ஒரு சேனல் ட்ராப் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா கரெக்டாக நமக்கு இந்த சேனல் எல்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட்டை பார்க்க முடியுது. அதாவது டபுள் டாப்பை நம்ம பார்க்க முடியுது. டபுள் பார்ட் டாப் வந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் பார்த்தோம்னா நமக்கு டபுள் பாட்டம் வந்தப்போ ஒரு கரெக்ஷன் கொடுத்து அங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகி தான் நமக்கு இப்படி வந்தது. இப்போது நமக்கு இந்த இடத்துல
டபுள் டாப் பார்த்துருக்கோம். டபுள் டாப் பார்த்தோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும், ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கலாம். அந்த கரெக்ஷன் நமக்கு அடுத்து மார்க்கெட்டோட போக்க டவுன் ட்ரெண்ட் கொண்டு போதா அல்லது திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி அப் ட்ரெண்ட் கொண்டு போகுதா அப்படிங்கிறத இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வச்சு நம்ம தீர்மானிச்சுக்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. ஆல் டைம் ஹைக்கு நம்ம ஒரு சேனலும் 2 க்ளோனிங் சேனலும் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த க்ளோனிங் சேனலில் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக நமக்கு பேங்க் நிஃப்டி நேற்று இன்னைக்கு இந்த லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த லைனை டச் பண்ணி நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடம் இன்னும் நமக்கு பிரேக் அவுட் ஆகலை. பிரேக் அவுட் ஆகி நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கும் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதனால ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும். ஜோன் செட் பண்ணி அந்த ஜோனுக்குள்ள நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகுதா அல்லது அதே ட்ரெண்ட் நமக்கு கண்டினியூ ஆகுதாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதனால மறக்காதீங்க, ஜோன் செட் பண்ணிக்கோங்க. இந்த லைனை இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டியும் சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி எக்ஸ்பைரி நமக்கு 6ஆம் தேதிக்குரிய எக்ஸ்பைரி இருக்குது. அந்த எக்ஸ்பைரி ரிஃப்ளெக்ஷன் காரணமாக பேங்க் நிஃப்டியும் சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அந்த சைட்வேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் வரும். அந்த ஃப்ளக்சுவேஷன் நமக்கு மார்க்கெட்டை ஒன்று டவுன் ட்ரெண்ட் கொண்டு போகும் அல்லது திரும்பவும் அப் ட்ரெண்டுக்கு இந்த சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆகும். அதை இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஜோன் செட் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.